வெல்கம் டு எம்ஹெச் இன்ஃபோடெக். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, கொல்கத்தாவில் இருக்கிற நியூ டவுன் ப்ராஜெக்ட்டை பற்றி, அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் ஒரு 5 இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு அரசு வந்து இந்த நியூ டவுன் ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வர போகிறாங்க. அது எந்தெந்த ஊர், இப்போ அது என்ன கண்டிஷனில் இருக்குது, என்ன ஸ்டேட்டஸ், அதை பற்றின்றத ஃபுல் டீட்டெயிலான ஒரு ஃபுட்டேஜ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கடந்த 2023 அப்போ சட்டமன்றத்தில் வந்து இப்போ சிஎம்மாக இருக்கிற உயர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் ஒரு 5 இடத்த சூஸ் பண்ணிவிட்டு இந்த 5 இடத்துலையும் நியூ டவுன் ப்ராஜெக்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஒரு பேப்பர் கொடுத்து சோஷியல் மீடியாலையும் சரி எல்லாத்துலேயும் வந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க, இந்த 5 இடத்துல வந்து நியூ டவுன் ப்ராஜெக்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல இது வரப்போகுது அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து திருமலைசை, மீஞ்சானூர், திருவள்ளூர், செங்கல்பட்டு, அப்புறம் காஞ்சிபுரம். இந்த ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா நியூ டவுன் ப்ராஜெக்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த 5 ஊர்லேயும் வரப்போகிற நியூ டவுன் ப்ராஜெக்டுடைய டீட்டெயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நியூ டவுன் ப்ராஜெக்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு இடத்துல அடிப்படை வசதி, அது அடிப்படை தேவைன்னு சொல்லுவாங்க, வசதின்றதை விட தேவைன்னு சொல்லுவாங்க. குடிநீர், இந்த டைனேஜ் கிளீனிங், அப்புறம் ரோடு ஃபெசிலிட்டி, அப்புறம் வந்து இந்த ரோடு கிளீனஸ். இப்போ குப்பை கொட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல சுத்தமே இல்லாமல் ஒவ்வொரு இடத்துலையும் கொட்டிடுவாங்க. ஸோ அந்த நியூ டவுன் ப்ராஜெக்டுடைய மெயின் ரோல் அண்டு ஃபோக்கஸ்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடிப்படை வசதியை வந்து மேம்படுத்துறது தான் அந்த நியூ டவுனுடைய ப்ராஜெக்டுடைய ஒரு மெயின் கொள்கை. அப்படி தான் பார்த்தீங்கன்னா சென்னையில் நமக்கு தேவையானது தண்ணி. அந்த தண்ணி வந்து இந்த 5 இடத்துல சூஸ் பண்ணியிருக்கிற இடத்துல தண்ணி வந்து எந்த பஞ்சமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூலை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த 5 இடம் மட்டும்தான் பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இந்த 5 ஊர் செலக்ட் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த 5 ஊரை சுற்றி இருக்கிற 34.6 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு வந்து எந்தெந்த கிராமங்கள் இருக்கோ அந்த கிராமத்தையும் டெவலப் பண்ணுறது தான் இந்த நியூ டவுன் ப்ராஜெக்ட். ஓகேங்களா. கொல்கத்தாவில் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்த செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்த மட்டும் டெவலப் பண்ணாங்க. பட் நம்ம தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த 5 இடத்த சுற்றி இருக்கிற 34.6 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து டெவலப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே பெருமையான விஷயம், அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பண்ணுங்கள். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 5 இடத்துல ஃபஸ்ட்டு லெவலில் 2 ஊர் சூஸ் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த ஊருனா, செங்கல்பட்டு அண்ட் காஞ்சிபுரத்துக்கு வந்து நியூ ட்ரெண்டரை விட்டுட்டு அதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அது என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதை சுற்றி இருக்கிற கிராமத்தை டெவலப் பண்ணுறதும், அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டீட்டெயில் டெவலப்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப்பை கொடுப்பாங்க. அந்த மேப்பில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காஞ்சிபுரம் அப்படின்னா அந்த 34.6 ஸ்கொயர் கிலோமீட்டரில் வந்து எந்தெந்த ஊரெல்லாம் அடங்கி இருக்கு, அந்த ஊரில் அடிப்படையாக தேவையாக இருக்கிறது எதெல்லாம் இல்லை, லைக் வந்து தண்ணி இல்லையா, டைனேஜ் கிளீனிங் இல்லையா, நம்ம சுற்றுப்புறம் வந்து சுகாதாரமாக இல்லாமல் குப்பைகளை அதிகமாக கொட்டுறாங்க, ஸோ அதுக்கான ஒரு குப்பை தொட்டி ப்ராப்பராக இல்லை, இப்படின்ற ஒரு ஃபுல் ஃபுட்டேஜ் தான் அந்த டீட்டெயில் டெவலப்மெண்ட் பிளானில் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே கரெக்டான பிளான். ஏன்னா வந்து அதை சுற்றி இருக்கிற கிராமத்தை டெவலப் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதே மாதிரி நம்ம சென்னையில் மட்டும் இந்த 5 இடத்த சூஸ் பண்ணுறதை விட்டுட்டு இதை முடிச்சுட்டு அப்புறமா அதுக்கடுத்து சென்னையை விட்டு வெளியே வந்து அதர் டிஸ்ட்ரிக்டில் எங்கேயாவது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கிராமத்தையோ இல்லை ஒரு நகரத்தையோ ஏதோ ஒரு இடத்துல இந்த நியூ டவுன் ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு என்னுடைய கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இந்த 5 பிளேஸ், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருமலைசை, மீஞ்சூர், திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், இந்த இடத்துல இருந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துன்னுக்கிறீங்கன்னா உங்கள் நகரத்துக்கு வந்து இந்த நியூ டவுன் ப்ராஜெக்ட் வரப்போகிறத பற்றி உங்களுடைய கருத்து என்ன, உங்களை சுற்றி இருக்கிற கிராமத்தில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, மக்கள் எவ்வளோ அவதிப்படுறாங்க, அப்புறமா அந்த திட்டம் வரும்போது இதெல்லாம் இந்த கிராமத்துக்கு பண்ணால் நல்லா இருக்கும்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னொன்று, நம்ம தமிழ்நாட்டில் நியூ டவுன் ப்ராஜெக்ட் வந்ததை பற்றின உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்றதும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அன்டில் டாடா, பாய்.